இயேசு கிறிஸ்து நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சாட்சி சொல்வதனால் தேவனுடைய நாமம் மகிமைப்படுது. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மெய் சாட்சி சொல்லுகிறவன் உயிர்களை ரட்சிக்கிறான். வாங்க பாட்டின் 1 தொடர்ச்சியை கேட்போம். வாங்க சாட்சிகளாக கடந்து செல்வோம். அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். உடனே முழங்கால் போட்டேன். அது வரைக்கும் முழங்கால் போட்டு கண்ணீரோடு என் பாவத்தை அறிக்கையிட்டு, ஆண்டவரே நான் தவறு செய்த உண்மைதான், என்னை மன்னிங்க. நீங்க சொல்றீங்க ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுதலையாக்குவேன்னு சொல்லியிருக்கீங்க. இது எனக்கு ஆபத்து காலம், எனக்கு வேற வழியே இல்லை. நீங்க என்ன விடுதலையாக்குனா நான் உங்களை மகிமைப்படுத்துவேன், ஆண்டவரே வாழ்க்கை பூரா மகிமைப்படுத்துவேன். அப்படி சொன்ன உடனே பாத்தீங்கன்னா ஒரு சமாதானம், என் பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்ட ஒரு. ஆனா அன்னைக்கு என்னைக்கு இயேசுக்கு ஒப்பு கொடுத்தனோ அன்னைக்கு அந்த பாவம் மன்னிக்கப்பட்டது மாத்திரம் இல்ல, அந்த பாவத்துல இருந்து எனக்கு பரிபூர்ண விடுதலை. பயங்கரமான குடியார். ஏன்னா ஒரு நாளைக்கெல்லாம் ஒரு புல்லுக்கு மேல குடிப்பேன். காலையில இருந்து குடிச்சேன்னா ராத்திரி வரைக்கும் குடிச்சுக்கிட்டே இருப்பேன். ஆனா அன்னைக்கு என்னைக்கு நான் பாவின்னு உணர்ந்து ஆண்டவர் என்னோடு பேசுறாருங்கிறத உணர்ந்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தனோ ஒண்ணு எனக்குள்ள சமாதானம் வருது. என்ன இனி ஆண்டவர் பார்த்துக்குவாரு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. முதலாளி என்ன திட்டம் போட்டாலும் பரவாயில்ல, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அந்த நிச்சயம் எனக்குள்ள வருது. ரெண்டாவது ஒரு நிச்சயம், அந்த பாவம் அன்னையோட போச்சு. அன்னைக்கு போன பாவம் தான் இன்னைக்கு வரைக்கும் திருப்பி எட்டி பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்து நிம்மதியா தூங்கிட்டேன். இனிமேல் நல்ல தூங்குறேன். காலையில எம்டி, ஏன்னா எம்டி தூத்துக்குலாம் இருக்காரு, எம்டி தூங்குறது போன் பண்றாரு, அவனை ஒண்ணும் செய்யாதீங்க. ஏன் அப்படின்னா அந்த யூனிட் நட்டத்துல ஓடின யூனிட். ஒரு நாளைக்கு பல லட்சங்கள் நட்டத்துல ஓடிச்சு. ஏன்னா அங்க இருக்கிறவங்க சாப்பிட்டுட்டு நட்டக்கணக்கே காட்டிட்டு இருந்தான். நான் போன பிறகுதான் ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கில் லாபத்துக்குள்ள கொண்டு வந்தேன். ஏன்னா நான் பல இடங்களுக்கு தேடி போய், இவங்க 600 ரூபாய்க்கு டன்னுக்கு லாரி பிடிக்காங்க, நான் 400 ரூபாய்க்கு லாரி பிடிப்பேன். அப்படி பிடிச்சு ஒரு நாளைக்கு பல லட்சம் அங்க லாபம் கொண்டு வந்தேன். இப்ப ராத்திரியா அவரும் புரஜாயுதம் ஆண்டவர உள்ளத்துல பேசியிருக்காரு. நீ ஒரு 25,000 ரூபாய்க்கு பாக்குறிய, உனக்கு எத்தனை லட்சம் ரூபா லாபம் பண்ணிடலாச்சு. நட்டத்துல ஓடின ஒரு யூனிட்ட அவன் எவ்வளவு லாபத்துல கொண்டு வந்து இருக்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே அவர் ராத்திரியே காலையில இங்க போன் பண்ணி அவனை போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போக கூடாது, அவனுக்கு எந்த பிரச்சனையும் யாரும் பண்ணக்கூடாது, அவனுக்கு விருப்பம் இருந்தா வேலை பார்க்க சொல்லுங்க, இல்லைன்னா கையில ரூபா கொடுத்து ஊருக்கு அனுப்பிடுங்க. ஆனா கர்த்தருடைய கிருபை எனக்கு உண்மையிலே ரொம்ப ஆச்சரியம். இப்ப நினைச்சாலும் அழுவேன். ஏன்னா சாயங்காலம் சொல்லியிருக்காரு, அவர் கோபத்துல சொல்றாரு, நம்ம பணத்தை அவன் கையாடல் பண்ணிட்டான், அவனை போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்பு கொடுத்துருங்க, இனி ஸ்டேஷன்ல வச்சு என்ன செய்யணுமோ அவ்வளவு பண்ணுங்க அப்படின்னவரு காலையில போன் பண்றாரு, இல்ல அவனுக்கு ஒண்ணுமே செய்யக்கூடாது, அவன் விரும்புனா அவன் அங்கேயே வேலை செய்யட்டும், ஒண்ணு தப்பு இல்லை. ஒருவேளை அவனுக்கு வேலை செய்ய விருப்பம் இல்லைன்னா அவனுக்கு கையில பணத்தை கொடுத்து, அப்ப என் கையில பணமும் கிடையாது, பணத்தை கொடுத்து என்ன செஞ்சிருங்க, ஊருக்கு அனுப்பிடுங்க அப்படின்னு போது அன்னைக்கு தீர்மானம் எடுத்தேன், இனி உலகம் வேண்டாம், இயேசு மாத்திரம் போதும். 1997 10ஆம் மாசம் 20ஆம் தேதி, எனக்கு தேதி முதற்கொண்டு ஞாபகம். அன்னைக்குதான் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். இயேசுக்கு என் வாழ்க்கை. அன்னைக்கு ஒரு தீர்மானத்தோட வந்தேன். என்ன தீர்மானத்தோடனா, இனி ஆண்டவருக்காக ஊழியம். ஏன்னா ஆண்டவர் நமக்கு ஜீவனை தந்துட்டாரு, நமக்கு விடுதலை தந்துட்டாரு, இனி ஆண்டவருக்காக வாழும் தீர்மானத்தோடு வார. எனக்கு ஊழியம்னா என்னன்னு தெரியாது. சொல்ல ஆமீன் தான் தெரியும், ஆமீன் கூட போட மாட்டேன், ஆமீன் கூட தெரியாது, வசனம் தெரியாது, ஒண்ணும் தெரியாது. அப்ப ஆண்டவர்கிட்ட ஒரு ஜெபம் பண்றேன், ஆண்டவரே உங்க சித்தமானால் நீங்க என்ன ஊழியத்துக்கு அழைப்பது உண்மையா இருந்தா, நான் யாராவது ஒரு ஊழியக்காரன் என்ன பார்த்து ஊழியத்துக்கு வாரியான்னு கூப்பிடணும். நான் ஊழியத்துக்கு வாரினே ஆட்டி போக மாட்டேன். ஏன்னா என்ன ஒரு ஏற்றுக்கொள்ள எல்லாருக்கும் தெரியும், ஒரு குடியாரும் தெரியும், அதனால ஒருத்தனை என்ன ஏற்றுக்கொள்ள மாட்டான். என்ன ஒரு ஊழியக்காரன் வந்து என்ன நீ ஊழியத்துக்கு வாரியாரு. அப்போ அப்படி ஜெபம் பண்ணிட்டு அப்படி பஜாருக்கு சுப்பிரமணியத்துல இருந்து சாயர்புரத்துக்கு நடந்து வந்திருக்கேன். ஜே குருசிங்கன்னு ஊழியம் செய்யறாங்க, அவரு எங்களுடைய கிளாஸ்மேட். நான் வரும்போது அவரு பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறாரு. அவர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கொலைங்க சொல்ல ஊழியத்துக்கு போறதா நிக்கிறாரு. ஏன்னா பார்த்த உடனே அவர் கேட்ட கேள்வி, நான் ஊழியத்துக்கு போறேன், என் கூட வாரியா. கர்த்தர் எவ்வளவு நல்லது பாருங்க. அதாவது நான் ஜெபம் பண்ணியிருக்கேன், ஆண்டவரே எனக்கு ஊழியம்னா என்னன்னு தெரியாது, ஊழிய காரணம் என்னன்னு தெரியாது, ஏன்னா ஊழியத்துக்கு யாரும் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டாங்க. ஒருவேளை நீர் என்னை ஊழியத்துக்கு அழைத்தது உண்மையானால் நான் இப்ப போவேன், யாராவது ஊழியக்காரங்க என்ன ஊழியத்துக்கு வாரியான்னு கூப்பிடணும். ரொம்ப அழகா அந்த மனுஷன் என்ன பார்த்து என்ன சொல்றாரு, நீ ஊழிய. அப்ப அதோட சேர்ந்து ஒரு வருஷம் என்ன செஞ்சேன்,
ஆண்டவர் எனக்கு நல்ல, அதை நான் ரொம்ப பெருமை பிடிச்சவன். அதனால தாழ்மையை கற்றுக் கொடுக்க என்ன ஆண்டவர் அங்க பயன்படுத்தும். நம்ம ஒண்ணு இல்லை, அதாவது நம்ம ஒண்ணு இல்லைன்னா தான் ஆண்டவர் நம்ம எடுக்க முடியும். நாங்கிற எண்ணம் இருக்கிற வரைக்கும் கர்த்தர் ஒரு நாள் நம்ம கூட கிரியை நடக்கும். இப்ப நான் ஒண்ணு இல்லை அப்படின்னு உருவாக்கணும்னா எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சு, நான் ஒண்ணு இல்லை. ரெண்டாவது, அந்த மனுஷன் நல்ல தேவனுடைய மனுஷன். என்ன அப்படின்னா நல்ல ஊழியம். நீங்க சொல்றீங்களா நிறைய என்ன அவர் பயன்படுத்தினார். எந்த கூட்டத்துல போனாலும் பிரசங்கம் பண்ண விடுவாரு, எந்த கூட்டத்துல போனாலும் சாட்சி சொல்ல விடுவார். அப்படி என்ன ஆண்டவர் உருவாக்க அந்த தேவ மனுஷனை கர்த்தர் நினைச்சுதான் பயன்படுத்தினார். ஆண்டவர் கிருபையாய் என்னை உருவாக்கினாரு. உருவாக்கி எனக்கு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட 2வது மாதத்திலே கன்வென்ஷன் பேசுறேன். அது எனக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய கிருபை. 2வது என்னன்னா, எங்கேயுமே ஆண்டவர் கொடுக்கிற ஒரு சபைக்கு போறேன்னா ஜெபம் பண்ணி அன்னைக்கு ஆவியானவர் என்ன வார்த்தைகளை என் உள்ளத்துல போடுறாரோ அதைத்தான் பிரசங்கம் பண்ணுவேன். எடுத்து போய் இருக்கிறது என்கிட்ட கிட்டத்தட்ட 2000 பிரசங்கம் இருக்கு. எந்த இதுலயும் பழைய இதை கொண்டு ஒப்பேத்தன்னு நினைக்க மாட்டேன். அன்னைக்கு அந்த ஜனங்களுக்கு நீங்க என்ன தாரீங்க, அந்த ஜனங்களோட நான் என்ன பேசுறேன். இப்ப பரிசுத்த ஆவியானவர் தெளிவா வசனத்தை அந்த சினிமால காட்டுற மாதிரி காட்டுவார். உள்ளத்துல காட்டுறது மாத்திரமல்ல, அதனுடைய காம்பினேஷன் அப்படியே உள்ள ஓடும். அதை அப்படி பேப்பர்ல குறிப்பேன். அவ்வளவுதான் என்னுடைய பிரசங்கம். அவ்வளவுதான். உட்கார்ந்தெல்லாம் மணிக்கணக்கால உட்கார்ந்தெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டேன். முழங்கால் போடுவேன். ஒரு குறிப்பிட்ட கூட்டத்துக்குன்னா அந்த கூட்டத்துக்கு என்ன வார்த்தையை தாரீங்கன்னு கேட்பேன். அந்த வார்த்தையை ஆண்டவர் கீவேர்டை கொடுப்பாரு. அந்த கீவேர்டை எப்படி நீங்க ஆண்டவரே ஒண்ணு சேர்க்கிறீங்கன்னு ஆவியானவர்கிட்ட கேட்பேன். ஆவியானவர் இந்த திரைப்படத்துல ஓடுற மாதிரி சம்பவங்களும் வசனங்களையும் உடனே மழன்னு பேப்பர்ல குறிப்பேன். அதான் பிரசங்கம். அந்த வார்த்தை இன்னைக்கு வரைக்கும் ஜனங்களுக்குள்ள நிச்சயம் கிரியை நடக்கும். அதனால 2000 வருஷம்